வெல்கம் டு சக்சஸ் ஈஸி தமிழ். பைத்தான் ப்ரோக்ராமில் இப்போ நம்ம பார்க்க போகிறது பிரேக் அண்ட் கண்டினியூ ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுக்கான டிஃபரன்ஸ். இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டையும் பிரேக்கையும் கண்டினியூ நம்ம லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்குள்ளே யூஸ் பண்ணுவோம். நம்மளோட அந்த நார்மல் எக்ஸிக்யூஷன் ஆஃப் லூப்பை வந்து ஆல்ட்ரு பண்ணுறதுக்கு. ஓகேவா, நமக்கு அந்த எக்ஸிக்யூஷன் வேணாம், அதுலேருந்து நம்ம எக்ஸிட் ஆகணும் அப்படின்னா யூஸ் பண்ணலாம். இல்லை அந்த பர்டிகுலர் ஐட்ரேஷன் மட்டும் வேண்டாம், அதுலேருந்து எக்ஸிட் ஆகணும் அப்படின்னாலும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேவா, ஸோ இப்போ அது ரெண்டுத்துக்கான டிஃப்ரென்ஸ், எந்த ஸ்டேட்மெண்ட்டை எங்கே யூஸ் பண்ணுறோங்கிறத பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ அதுக்கு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு நேச்சுரல் நம்பர்ஸ், செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸை பிரிண்ட் பண்ண போகிறேன். அதில் உங்களுக்கு நான் எப்படி பிரேக் அண்ட் கண்டினியூ யூஸ் பண்ணுறேன்னு காட்டுறேன். ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து எந்த ரேஞ்ச் வரைக்கும் நாம் பிரிண்ட் பண்ண போகிறோங்கிறதுக்கு இன்புட் கெட் பண்ணிக்கலாம். என்டர் த லிமிட். ஓகேவா, ஸோ இப்போ நான் ஒரு 10 n = 10 கெட் பண்ணுறேன்னா 10 நேச்சுரல் நம்பர்ஸ் நமக்கு அங்கே பிரிண்ட் ஆகும். ஓகேவா, ஸோ இப்போ for I in range of n, for I in range of n, print of I கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ இதை நான் உங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ணி காமிக்கிறேன். ஜஸ்ட் அந்த 10 நம்பர்ஸ் உங்களுக்கு பிரிண்ட் ஆகும், அவ்வளோதான். ஸோ இப்போ நான் 10 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். 0லேருந்து 1 2 3 up to 9 வரைக்கும். ஏன்னா நம்ம வந்து இனிஷியல் வேல்யூ வந்து என்ன டிஃபால்ட்டாக அசைன் ஆகும், உங்களுக்கு 0 தான் அசைன் ஆகும். ஓகேவா, இனிஷியல் வேல்யூ I = 0 தான் அசைன் ஆகும். லெஸ் தென் n வரைக்கும் உங்களுக்கு ஐட்ரேஷன் மூவ் ஆகிட்டே போகும். ஃப்ரம் I வந்து 0 to less than n, n வேல்யூ 10ன்றதால 9 வரைக்கும் I இன்க்ரிமெண்ட் ஆகும். ஓகேவா, ஒவ்வொரு டைம் இன்க்ரிமெண்ட் ஆகும்போதும் அந்த ஒரு லூப்புக்குள்ளே உள்ள ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். லூப்புக்குள்ள ஸ்டேட்மெண்ட் வந்து ஜஸ்ட் ஐ நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். ஓகேவா, அவ்வளோதான். ஸோ I 0ன்னும் போது 0 பிரிண்ட் ஆகும், 1ன்னும் போது 1 பிரிண்ட் ஆகும். ஓகேவா, அப்படியே உங்களுக்கு பிரிண்ட் ஆகிட்டே அப் டு 9 வரைக்கும் பிரிண்ட் ஆகிடும். n 10 ஆனோடனே லூப்லேருந்து எக்ஸிட் ஆகிடும். ஓகேவா, இது நார்மல் லூப்போட எக்ஸிக்யூஷன். அதோட லோயர் பவுண்ட் வேல்யூலேருந்து அப்பர் பவுண்ட் வேல்யூ வரைக்கும் உங்களுக்கு அந்த லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் உள்ள அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேவா, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா பிரேக் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ண போகிறேன். ரைட், இப்போ I வந்து எனக்கு 6ஆக இருக்கும்போது லூப்லேருந்து எக்ஸிட் ஆகணும். அதுக்கப்புறம் எனக்கு லூப் கண்டினியூ ஆக வேண்டாம். I வந்து ஆக்சுவலாக ஐயோட லோயர் பவுண்ட் 0, அப்பர் பவுண்ட் லெஸ் தென் n, தட் இஸ் 9. ரைட், ஆனால் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இன் பிட்வீனே ஒரு கண்டிஷன் செக் பண்ணி அந்த கண்டிஷன் ரீச் ஆகிடுச்சு அப்படின்னா நான் அதுலேருந்து எக்ஸிட் ஆகணும், லூப்லேருந்து எக்ஸிட் ஆகணும். ஓகேவா, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா I = 6, I வந்து 6 ரீச் ஆன உடனே எனக்கு லூப்லேருந்து எக்ஸிட் ஆகிடணும். அதோட அப்பர் பவுண்ட் 9 வரைக்கும் போக வேண்டாம். ஓகேவா, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா பிரேக் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் செக் பண்ணுறேன். ஒவ்வொரு டைமும் I வந்து 6 ரீச் ஆச்சான்னு செக் பண்ணுவோம் இல்லையா. ஸோ இஃப் I = 6, ஒருவேளை I வேல்யூ 6 ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் எனக்கு லூப் எக்ஸிக்யூட் ஆக வேண்டாம், 9 வரைக்கும் எனக்கு மூவ் ஆக வேண்டாம். ரைட், ஸோ அப்போ நான் இங்கே பிரேக் கொடுத்துக்கிறேன். பிரேக் கொடுத்துட்டா என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வெளியில் வந்துடும். ரைட், இப்போ இதை நாம எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஓகே, இப்போ நான் 10 கொடுக்குறேன். இப்போ 0லேருந்து 5 வரைக்கும் தான் உங்களுக்கு I பிரிண்ட் ஆகுது, 6லேருந்து பிரிண்ட் ஆகலை. ஏன்னா I வந்து 6 ரீச் ஆயிடுச்சுன்னா நான் பிரேக் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த பிரேக் வந்து அந்த லூப்பையே அப்படியே பிரேக் பண்ணிடும், அதோட ஸ்டாப் பண்ணிடும். அதுக்கப்புறம் அந்த லூப்பை கண்டினியூ பண்ண விடாது. ஓகேவா, ஸோ 6க்கு அப்புறம் 6லேருந்தே அது கண்டினியூ ஆகும், 6க்கு அப்புறமே அது கண்டினியூ ஆகாது. ஸோ 6லேருந்தே அது உங்களுக்கு பிரிண்ட் ஆகாது. இப்போ நான் இந்த இடத்துல பிரேக்குக்கு பதிலாக கண்டினியூ கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். கண்டினியூ. ஓகே, இப்போ இதோட அவுட்புட் செக் பண்ணுங்க. ஆக்சுவலாக கண்டினியூ கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம எந்த கண்டிஷனுக்கு கண்டினியூ கொடுக்குறோமோ, இப்போ I = 6, அப்போ கண்டினியூ கொடுக்குறேன்னா அந்த 6 மட்டும், அந்த பர்டிகுலர் ஐட்ரேஷன் மட்டும் உங்களுக்கு
எக்ஸிக்யூட் ஆகாது. அதுக்கு அடுத்தடுத்த ஐட்ரேஷன்ஸ் எல்லாம் எக்ஸிக்யூட் ஆகும். ஃபர்ஸ்ட்லேருந்து எல்லா ஐட்ரேஷன்ஸும் எக்ஸிக்யூட் ஆகிட்டே வரும். I to 0லேருந்து 5 வரைக்கும் உங்களுக்கு உள்ள ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே, I6 ரீச் ஆனவொடனே நம்ம கண்டினியூ கொடுக்குறோம்னா அந்த பர்டிகுலர் ஐட்ரேஷன் I = 6 அந்த டைம்ல மட்டும் உங்களுக்கு உள்ள ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் ஆகாது. நெக்ஸ்ட் I இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு I = 7லேருந்து ஃபர்தராக எல்லா லூப்பிங் இதுவுமே எக்ஸிக்யூட் ஆகிட்டே வரும். அப் டு அதோட அப்பர் பவுண்ட் 9 வரைக்கும் உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேவா? இப்போ நான் இனிஷியல் வேல்யூ லிமிட் வந்து 10 கொடுக்குறேன். இப்போ பாருங்க 0 1 2 3 4 5 6 மட்டும் பிரிண்ட் ஆகல பாருங்க. ஏன்னா I = 6 இருக்கும்போது நான் கண்டினியூ கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ அந்த ஐட்ரேஷன் மட்டும் உங்களுக்கு என்ன ஆகும்னா கட் ஆகிடும். அந்த ஐட்ரேஷன் மட்டும் கட் ஆகிட்டு அதுக்கு அடுத்தடுத்த ஐட்ரேஷன்லேருந்து கண்டினியூ ஆகும் உங்களுக்கு. அதுதான் கண்டினியூ. ஓகே, பிரேக்னா அந்த ஐட்ரேஷனோடயே பிரேக் ஆகிட்டு வெளியில வந்துடும். அதுக்கு அடுத்த உள்ள எந்த ஐட்ரேஷன்ஸும் எக்ஸிக்யூட் ஆகாது. பட் கண்டினியூ அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஐட்ரேஷன் மட்டும் கட் ஆகிட்டு அதுக்கு அடுத்த உள்ள ஐட்ரேஷன்ஸ்லேருந்து கண்டினியூ ஆகும் நமக்கு. ஓகேவா? இதுதான் பிரேக்குக்கும் கண்டினியூக்கும் உள்ள டிஃபரன்ஸ். தேங்க்யூ.